நம்ம டெய்லியுமே ஆன்லைன்ல நிறைய வீடியோஸ் பாக்குறோம். அதுல தேவையான விஷயங்களை நம்ம எடுத்துக்கிடணும். அப்படி நான் எடுத்துக்கிட்ட ஒரு 2 விஷயத்தை தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். முதல்ல சாப்பாடு பத்தின விஷயம் தான். நம்ம எப்பவுமே ஒயிட் ரைஸ், அப்புறம் வெள்ளையா இட்லி இந்த மாதிரி தான் சாப்பிடுவோம். இந்த டாக்டர் சிவராமன் அடிக்கடி சொல்லுவாங்க, குழந்தைங்க இருக்கிற வீட்டுல கொஞ்சம் நீங்க எல்லாமே இந்த ஒயிட்டா எடுக்கிறதுக்கு பதிலா கொஞ்சம் ப்ரௌனா எடுத்துக்கோங்கன்னு. அப்படிதான் வாரத்துல ஒரு காலாவது எடுக்கணும்னு யோசிச்சுதான் இந்த முடிவு பண்ணிருக்கேன். காலையில ராகி இடியாப்பம், அடுத்து மத்தியானத்துக்கு ரெட் ரைஸ் எடுத்திருந்தோம். ஈவினிங் சத்து மாவு உருண்டை, நம்ம கவர்மெண்ட்ல கிடைக்கிற மாவு தான், ரொம்பவுமே டேஸ்டா இருக்கும். அப்புறம் நைட்டு கருப்பு கவனி கஞ்சு. ஆனா எனக்கு டேஸ்டா வைக்க தெரியலையா என்னன்னு தெரியல, கொஞ்சம் சுமாரா தான் இருந்துச்சு. அடுத்தது பாத்தீங்கன்னா 2வது விஷயம், நம்ம கிச்சன்ல இருக்கிற இந்த டப்பாஸ்ல எல்லாம் நம்ம மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சிருப்போம். இதுல பிளாஸ்டிக் யூஸ் பண்றதுதான். இதுலயுமே நான் ரொம்ப மோசமா யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். மால்தீவ்ஸ்ல இருந்து வரனால ஒரு மாசம் அந்த மாதிரி தான் நிப்போன்னு சொல்லி ரொம்பவுமே அட்ஜஸ்ட் பண்ணி கிடைக்கிற டப்பாஸ்ல எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அது எவ்வளவு ஹார்ம்ஃபுல்னு இப்பதான் எனக்கு தெரியும். அதனால இந்த வாட்டி எவ்வளவு நாள் நின்னாலும் நிக்காட்டாலும் எல்லாத்தையும் கிளாஸ்ல மாத்திரணும்னு எல்லாமே மாத்திட்டேன். நம்ம எவ்வளவு விஷயத்துக்கு செலவு பண்றோம், ஆனா இந்தந்த விஷயத்துக்கெல்லாம் கஞ்சம் பிடிச்சிட்டு இருப்போம். நீங்களுமே உங்க கிச்சன்ல பிளாஸ்டிக் நிறைய யூஸ் பண்றீங்கன்னா மாத்திருங்க கிளாஸுக்கு. அப்புறமா நம்ம டீ குடிக்கிறதுக்கு டெய்லி ஸ்டெய்னர் யூஸ் பண்ணுவோம். அதையுமே பிளாஸ்டிக்ல இருந்து ஸ்டீலுக்கு மாத்திருங்க. நம்ம ஒவ்வொரு சின்ன விஷயங்களை மாற்றம் பண்ணனா நமக்கு கண்டிப்பாவுமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நல்ல விஷயத்த முடிஞ்சா எடுத்துக்க வேண்டியது தானே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.